150 பேருக்கு பார்த்தீங்கன்னா உண்ட உணவுடைய ஒரு அதீத உணவு நம்ம சாப்பிட்டு படுக்கும்போது அந்த உணவுடைய ஆற்றலினாலேயே படுத்து கொள்கின்ற, படுத்த உடனேயே தூக்கம் வருகின்ற ஒரு நிகழ்வுன்னு இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் எப்போ அந்த உண்ட உணவுடைய ஒரு பாரம் உடல் அந்த குழந்தையுடைய மன ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு ஆற்றலையும் ஒரு சிகிச்சையையும் எடுத்துக்கொள்ளாமல் போகும்போது இந்த தோல்வி ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பதட்டத்தால் நாம் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளும், பதட்டத்தால் நாம் செய்யக்கூடிய சில மாற்றங்களும் இன்றைக்கு அதே போல உடலில் இருந்து பிசியோலாஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கலாக அது மாறும்போதும் நம்முடைய மன ஆரோக்கியம் மேம்படும் போது நிறைய ஆரோக்கிய பலன்களை நாம் அடைய முடியும். எல்லாத்துக்கும் மேல கடுமையான உழைப்புக்கு பிறகு வாழ்க்கையில் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்த பிறகு கூட இன்றைக்கு டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் 7 தூண்கள். இதில் இந்த மனோசுத்தி அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு பெரும்பாலான நோய்களை தீர்க்க வல்லது. இன்னைக்கு மனநோய் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் நாம் ஏதோ சித்த பிரமையால் அவதிப்படுகிறோம் அல்லது பொதுவாக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மன அறிவு பிழன்று போய் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இருப்பதுதான் மனநோய், மற்றதெல்லாம் மனநோய் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா மன அழுத்தத்தில் ஆரம்பித்து நேர்மறை அற்ற வாழ்க்கையில் ஆரம்பித்து தினசரி இரவு தூங்க முடியாத அளவுக்கு உளைச்சலோடு போராடி கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே இன்றைக்கு மனநோயோடு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கு மனநோய்னா இன்றைக்கி மனநோய்க்கான மாத்திரைகள் சாப்பிடுபவர்கள் அனைவருமே தீர முடியாத மனநோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சமூக புரிதல் இன்றைக்கு மிகப்பெரிய தவறுன்னு சொல்லலாம். ஒரு 10 வயது குழந்தை படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பது ஒரு வகையான மனநோய் தான். நல்லா படிக்கிறேன், வீட்டில் எழுதி பார்க்குறேன், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் எக்ஸாம் போகும்போது என்னால் எழுத முடியல, இது ஒரு மனநோய் தான். இன்றைக்கு எனக்கு எல்லா அறிவும் ஞானமும் இருக்குது, ஆனால் 4 பேர் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடங்களில் பேசக்கூடிய திறமை எனக்கு இல்லை, இது ஒரு மனநோய் தான். இன்றைக்கு படிக்கின்ற விஷயங்கள் அறிவு சார்ந்த விஷயங்களை தாண்டி ஒரு சமூகத்தோடு ஒன்றி வாழ முடியாத ஒரு சூழல்ல இருக்கேன், இது ஒரு மனநோய் தான். காலையில் எழுந்து கொள்ளும் போதே ஐயையோ இன்றைக்கு விபத்து நடந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வோடு எழுந்து கொள்கிறேன், இது ஒரு மனநோய் தான். கணவன் மனைவி அன்பு ஆதரவு எல்லாரும் இருந்தாலும் கூட சந்தேகத்தோடு ஒரு வாழ்க்கை வாழ்வது ஒரு வகையான மனநோய் தான். மறதி ஒரு வகையான மனநோய் தான். பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லக்கூடிய போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி இருப்பது, தவறு என்று தெரிந்தும் கூட மீண்டும் மீண்டும் ஒரே வகையான தவறை செய்து கொண்டிருப்பது, இவை அனைத்துமே மனநோய் தான். அப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்மில் நிறைய பேர் ஏதேனும் ஒரு வகையான மனநோயோடு தான் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை. ஒரு கல்லூரியில் ஒரு வகுப்பில் படிக்கின்ற 100 குழந்தைகள்ல ஒரு குழந்தை மாநிலத்திலேயே முதலாவதாக வருவதும், அதைவிட சிறப்பாக முயற்சி செய்து உழைப்பை ஈட்டி இருக்கக்கூடிய மற்றொரு குழந்தை சாதாரண மதிப்பெண் எடுப்பதும் நமக்கு வேண்டுமானால் சாதாரண விஷயமாக இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தையுடைய மன ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு ஆற்றலையும் ஒரு சிகிச்சையையும் எடுத்துக்கொள்ளாமல் போகும்போது இந்த தோல்வி ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பதட்டத்தால் நாம் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளும், பதட்டத்தால் நாம் செய்யக்கூடிய சில மாற்றங்களும் இன்றைக்கு நமக்கு ஏற்படுத்தக்கூடிய சிரமங்களுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இல்லையா? காரணம், நாம் யாருமே மன ஆரோக்கியத்தோடு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மனச்சிதைவு நோயின்னு சொல்லக்கூடிய ஸ்கிசோஃப்ரினியா, பைபோலார் நோயின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மனநோய், சில நேரங்களில் அவரை போல நல்லவர்கள் இல்லைங்கிற அளவுக்கு மனநிலையும், சில நேரங்களில் இவரை போல மோசமான மனிதன் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரே மனிதனுக்கு 1 மணி நேரத்தில் மாறுகின்ற மனநிலையோடு இருக்கக்கூடிய பைபோலார் நோய்கள், இன்றைக்கு அன்பை மட்டுமே
பிறக்கின்ற அன்பை மட்டுமே போதிக்கின்ற ஒரு நாட்டில் இன்றைக்கு வெறுப்பும் கொலையும் கொள்ளையும் திருட்டும் நடக்கக்கூடிய நிலையில் மனிதனுடைய நிலை மாறிப்போய் இருப்பதை கூட மனநோயின் தான் சொல்றோம். மனநோய்க்கான மருந்து, தூக்கத்தை வரவழைப்பதற்கான மருந்து, இம்பல்சிவ் தாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நம்மை பாதிக்காமல் இருப்பதற்கான மருந்துன்னு, இரவு தூங்குவதற்கான மருந்து, எதிர்மறை எண்ணங்களை குறைப்பதற்கான மருந்து, ஒரே எண்ணம் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டு அதால் ஒரு சுழற்சியில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மனநிலை மாறுவதற்கான, ஓசிடின்னு சொல்லக்கூடிய திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை செய்யக்கூடிய அந்த ஒரு நோய், அப்சசிவ் கம்பல்சிவ் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய நோய், இந்த நோய்கள் அனைத்தையுமே நாம் மனநோயுடைய வகையில தான் சேர்க்கிறோம். சில நேரங்களில் மருந்துகள் சாப்பிடும்போது மனநோயுடைய தீவிரம் குறைவதும், சில நேரங்களில் மனநோய் மருந்துகள் சாப்பிட்டாலும் கூட நோய் பூதாகாரமாக வெடிச்சு விடுறதும் நம்ம பார்க்கிறோம். திருச்சியில் என்ன ஒரு குழந்தை வந்து பார்த்தாங்க. அந்த பெண் குழந்தைக்கு ஒரு வகையான மனநோய், மனச்சிதைவு நோயின்னு சொல்லலாம். அவங்க மனதில் ஒரு எண்ணம், அவங்களுடைய பெற்றோர்கள் எங்கிருந்தோ அவங்கள கடத்திட்டு வந்து வளர்க்குறாங்க, அவங்க இவங்களுடைய உண்மையான தாய் தந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கல்லூரிக்கு கிளம்பி கல்லூரி போகாமல் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய், சார் என்னை கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களும் வந்து விசாரிச்சு பார்த்தா கடைசியில் இந்த குழந்தைக்கு இந்த ஸ்கிசோஃப்ரீனியான்னு சொல்லக்கூடிய மனச்சிதைவு நோயோடு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சத்தீஸ்கர்லேருந்து ஒரு பையன் வந்திருந்தான். அந்த பையன் வந்து பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஒரு பெரிய ஹோட்டலில் ரூம் எடுத்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிறுவனம் அந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து, நம்ம யாருக்குமே வேலைக்கான இன்டர்வியூ கொடுக்கலையே, இது யார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உடனே போலீஸில் ரிப்போர்ட் பண்ணி போலீஸ் வந்து செக் பண்ணி பார்த்தா, இந்த பையன் வந்து நான் அந்த கம்பெனியில் ஒரு டைரக்டராக இருக்கேன் அப்படிங்கிறான். என்ன டைரக்டராக இருக்காங்க கொடுங்கன்னு பார்த்தா, அந்த கம்பெனிக்கும் இவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, பட் அவருக்கு நான் அந்த கம்பெனியோட முதலாளிங்கிற மாதிரி ஒரு தவறான எண்ணத்தில் அவர் இருக்கார். இந்த மாதிரி மனச்சிதைவு நோய்கள்னு சொல்லக்கூடிய இல்லாத விஷயத்தை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போலவே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி, மற்றவர்கள் வந்து நீங்க செய்வது தவறு, இந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொன்னால் கூட நம்பாமல் அவர்களோடு சண்டையிடுகின்ற அளவுக்கு உடல் சண்டை, மனச்சண்டை, ஏன் அடுத்தவர்களை கொன்றுவிடக்கூடிய அளவுக்கு கோபம் வருகின்ற நிலை அப்படிங்கிறது இருக்குல்ல, இது எல்லாமே மனநோயுடைய வெளிப்பாடுகள் தான். அப்ப மனநோய் இருக்கு அப்படின்னா, மனநோய்க்கு மருந்துகள் நாம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட சில நேரங்களில் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய மனநோயுடைய தீவிரத்தை குறைப்பதற்கு இந்த மனநோய் தீர கஷாயம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அமுக்கரா கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வெள்ளரி விதை மற்றும் ஏலக்காய். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு மட்டும்தான் நம்ம வெளியில வாங்க வேண்டியிருக்கும். அமுக்கரா கிழங்கு நமக்கு பரிச்சயமானது தான். பாதாம், முந்திரி, வெள்ளரி விதை மற்றும் ஏலக்காயும் நமக்கு பரிச்சயமானது தான் இல்லையா? இந்த ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும் போது மன அமைதிங்கிற ஒரு விஷயத்தை நாம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும். இன்னைக்கு ஏன் புற்றுநோய் வருது, ஏன் சக்கரை நோய் வருது, ஏன் இதய பாதிப்பு வருது, ஏன் ரத்த கொதிப்பு வருது, ஏன் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா பெரும்பாலும் இதற்கான காரணம் எங்கிருந்து வருகிறது? இதற்கான காரணம் மன அழுத்தத்திலிருந்து வருகிறது. அப்ப மன அழுத்தத்தை குறைக்க நான் உடற்பயிற்சி செய்கிறேன், யோகா பண்றேன், தியானம் பண்றேன்னு என்ன சொன்னாலுமே கூட உடலில் சீரற்ற சமநிலையற்ற நிலையில் இருக்கக்கூடிய வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் சரிசமமாக்குவதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நம் உடலில் ஏற்படுத்த முடியும். உடல்ல இருக்கக்கூடிய மாற்றம் மனதுடைய மாற்றமாக மாறும்போது, இது மனதிலிருந்து உடலுக்கு சைக்கோசமாட்டிக்காகவும், அதே போல உடலிலிருந்து பிசியோலாஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கலாக அது மாறும்போதும் நம்முடைய மன ஆரோக்கியம் மேம்படும் போது நிறைய ஆரோக்கிய பலன்களை நாம் அடைய முடியும். எல்லாத்துக்கும் மேல கடுமையான உழைப்புக்கு பிறகு வாழ்க்கையில் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்த பிறகு கூட இன்றைக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் தூக்கமும் இல்லைன்னா நாம் அடைந்திருக்கக்கூடிய வெற்றியை கூட ருசிக்க முடியாத அளவுக்கு வலி மனதில் இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா? இதை மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து தான் இந்த மனநோய் தீர கஷாயம். அமுக்கரா கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, பாதாம், முந்திரி, வெள்ளரி விதை மற்றும் ஏலக்காய், மொத்தம் 6 பொருட்கள் தான் தேவை.
ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுக்கிறோம். 300 மில்லி தண்ணீர் சேர்க்கிறோம், கொதிக்க வைக்கிறோம், 100 மில்லியாக குறைக்கிறோம். இதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியத்துல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்மால் நிச்சயமாக பார்க்க முடியும். இது ஒரு விஷயம். தூக்கமின்மைங்கிறதே இன்றைக்கு மிகப்பெரிய நோயாக இருக்கிறது. நம்மில் எத்தனை பேர் 6 மணி நேரம் தூங்குறோம்? தூக்கத்துடைய 4 நிலைகளை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு 7 மணிக்கெல்லாம் நம்மளோட இரவு உணவு முடித்து ஒரு 9:30 மணி அல்லது 10 மணிக்கு கட்டிலுக்கு போறோம்னா 10 to 11 மணி வரை நமக்கு தூங்குவதற்கு முன்பு ஏற்படுகின்ற மூளையில் இருக்கக்கூடிய அலைகளுடைய வெளிப்பாடுகளில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் முதல் நிலை தூக்கம்னு சொல்லுவோம். 150 பேருக்கு பார்த்தீங்கன்னா உண்ட உணவுடைய ஒரு அதீத உணவு நம்ம சாப்பிட்டு படுக்கும்போது அந்த உணவுடைய ஆற்றலினாலேயே படுத்து கொள்கின்ற, படுத்த உடனேயே தூக்கம் வருகின்ற ஒரு நிகழ்வுன்னு இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா எப்ப அந்த உண்ட உணவுடைய ஒரு பாரம் உடல்ல குறையுதோ உடனே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு விடுவதையும், பிறகு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்க முடியாத அல்லது காலை 3 மணி வரை கூட தூங்க முடியாத ஒரு சிரமம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கும். இதே போல 2ஆம் நிலை அப்படிங்கிறது, 3ஆம் நிலை அப்படிங்கிறது தூக்கத்துடைய பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அப்ப மன அமைதியற்ற தன்மைக்கும் ஆழ்ந்த தூக்கத்திற்கும் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து தான் இந்த அமுக்கரா கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, பாதாம், முந்திரி, வெள்ளரி விதை மற்றும் ஏலக்காய் கஷாயம். ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு மூலிகை தீநீராக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே ஆழ்ந்த தூக்கம், மன அழுத்தம், மன நிம்மதியற்ற நிலை மாறி ஆயுள் முழுவதும் மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை நவம்பர் மாதம் 5ஆம் வாரம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை திருவள்ளூரிலும், 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை அம்பத்தூரிலும், 26ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற 9942441111 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்.